Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தி. காவல் நிலையத்தில் சீமான் இன்று ஆஜராகவில்லை. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் சீமான் நேரில் ஆஜராகவில்லை. இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது கடந்த ஜனவரி 28ஆம் தேதி அசோகபுரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அப்போது வெங்காயத்தை வீசினால் நாங்கள் தலைவருடைய பிரபாகரன் அவருடைய வெடிகுண்டை வீசுவேன் என்ற வகையில் சர்ச்சைக்குரிய வகையில் இது தொடர்பாக பேசியிருந்தார். இது தொடர்பாக திராவிடர் விடுதலை கழகத்தின் நிர்வாகி ரத்தினசாமி கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்ததன் பேரில் 3 பிரிவுகளின் கீழ் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 20ஆம் தேதி கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர் விஜயன் நேரில் சென்று சீமானிடம் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க கோரி சம்மன் வழங்கியிருந்தார். இன்று இந்த வழக்கு விசாரணைக்காக சீமான் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டிய சூழ்நிலையில அவர் தொடர்பாக சீமான் அவரது வழக்கறிஞர்கள் இன்று கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். தொடர்ந்து கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராகி தற்போது விளக்கம் அளித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். Taste the Daily. Taste the Daily.